சரி, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து ஒரு சென்டென்ஸ் வாங்குறோம். அதுல வந்து நம்பர் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்மால் லெட்டர்ஸ் எத்தனை இருக்கு, அதுல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கு, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண போறோம். ரைட். ஸோ இப்போ 3 வேரியபிள் அசைன் பண்ணியாச்சு. அடுத்து அந்த சென்டென்ஸ்ன்றது அதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபார் லூப் யூஸ் பண்ணனும் சார். ஓகே. அது அப்படியே டேப் போட்டீங்கன்னா ஃபினிஷ் ஆயிரும். ஓகே, என்டர். எஸ்கேப் போட்டுரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபார் லூப் ரன் ஆகுது. அந்த வெல்கம் டு சயூர் கிளாஸ் அப்படின்றது இன்புட், சென்டென்ஸ்ல அதுதான் இருக்கு. இந்த ஃபார் லூப்ல இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுது, இந்த ஃபார் லூப்குள்ள என்ன நடக்க போகுதுன்றது நம்ம இன்னும் எழுதல. இந்த ஃபார் லூப் லைன் நம்பர் 5 என்ன பண்ணுது? அந்த வெல்கம் டு சைர் கிளாஸுக்கு அந்த ஒவ்வொரு லெட்டரையும் அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணு சார். அடுத்தடுத்த ஒவ்வொரு லைன்ல லெட்டரா ஒவ்வொரு கேரக்டரா வந்து நெக்ஸ்ட் அடுத்த நியூ லைன்ஸ்ல பிரிண்ட் பண்ணும் சார். நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டோமா? இல்ல சார், அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒர்க் பண்ணா அது பேச அது பிரிண்ட் ஆகும். அந்த கேர்ல பேச ஸ்டோர் ஆயிருக்கும் அது. ஓகே, அதுக்கு ஆன்சர் அப்படி சொல்லக்கூடாது. அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற அந்த லைன் நம்பர் 5 மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரா எடுக்க போகுது. அவ்வளவுதான். அந்த எடுத்த கேரக்டரை வச்சு என்ன பண்ணோம்? எதுவுமே பண்ணல, இனிமே தான் பண்ண போறோம். ரைட். அப்போ அது அவ்வளவுதான், ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறோம், அவ்வளவுதான். லைன் நம்பர் 5 வந்து தட் இஸ் வாட் இட் இஸ் டூயிங். சொல்லுப்பா இஸ்மாயில். ஸ்பேஸையும் எடுக்குமா? நான் கால்குலேட் பண்ணுமா? ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் தான். இப்ப ஸ்லாஷ் என் அப்படின்னு எஸ்கேப் கேரக்டர்லாம் நான் சொன்னல, ஸ்லாஷ் என் வந்து எத்தனை கேரக்டர்? ஒரே கேரக்டர். நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன். ஸ்லாஷ் என்னன்றது என்டர் கீ. என்டர் கீயை ஒரு தடவை தட்டுறீங்க அப்படின்னா அது ஸ்லாஷ் என். அப்போ அதோட லெங்த் 1 தான். ஒரே கேரக்டர் தான் அது, 2 கேரக்டர்லாம் கிடையாது. ஓகே. ஓகே, ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்றாங்க இல்லையா? சார் அது டைப் பண்ண சார் அதை போய் காட்டுதாங்க சார். ஏஐ யூஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நீ யூஸ் பண்றேன்னு சொல்லல, விஎஸ் கோட் ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணுது. இல்ல நம்ம அடுத்து யூஸ் பண்ண போற நம்ம டைப் பண்ண போற சார் அது வந்து அது ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, அடுத்து என்ன பண்ணணும் சார்? இப்ப அப்பர் கேஸுக்கும் லோயர் கேஸுக்கும் வந்து கணிசம் எடுத்து அடுத்த டிஜிட்ஸ் மட்டும் எழுதுவோம் சார். சரி, இப்போ இது 2 மட்டும் பார்க்கலாமே. சரி, எழுதிரு. அதையும் எழுதிரு. எழுத தெரியணும், எழுதிரு. டேப் கொடு. என்டர் அடி. அப்படியே டேப் கொடு. அந்த க்ளோஸ் பிராக்கெட் டெலீட் பண்ணு. வெயிட், அந்த க்ளோஸ் டேப். என்டர். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இது ஃபினிஷ் ஆகும். பட் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணும் போது இது ஏஐ யூஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இது டிசேபிள் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அப்போ இதை நான் யூஸ் பண்ணும் போது
எனக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆனா நீங்க இப்பதான் கத்துக்கவே போறீங்க. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். ஆனா நீங்க எல்லாம் இதை இப்பதான் கத்துக்க போறீங்க. அப்போ நீங்க இது இப்பதான் கத்துக்க போறீங்கன்றதுனால ஏற்கனவே அது சொல்லி கொடுக்கறத டைரக்டா எடுத்துக்காதீங்க. நீங்களா டைப் பண்ணி பழகுங்க. அது ப்ரோக்ராம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் பண்ணா கூட யூ ரைட் த ப்ரோக்ராம் ஆன் யுவர் ஓன். ஓகேவா? ரைட். யாருக்காவது இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது கமெண்ட் இருக்கா? லைன் நம்பர் 5 என்ன பண்ணோம்? இப்போ வெல்கம் டு சயூர் கிளாஸ்ன்றது தான் இன்புட். லைன் நம்பர் 2, 3, 4 எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. லைன் நம்பர் 5ல என்ன நடக்குது? ஒவ்வொரு ஆமா கேரக்டரா சார். எடுக்கும். ஆஹா, ரைட். ஒவ்வொரு கேரக்டரா எடுக்குது, கரெக்ட் தான். டைம் என்ன நடக்குது? முதல் டைம் வந்து W செக் பண்ணும். ஓகே, இப்ப சொல்லுப்பா கணேஷ். லைன் நம்பர் 5ல டைம் என்ன நடக்குது? கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல வந்து கேரக்டர் செக் பண்ணு சார். ரைட். அந்த கேரக்டர் என்னன்றதையும் சொல்லணும். ஏன்னா இன்புட் சார். கொடுத்தாச்சு. அப்படிதான் சொல்லணும். கேரக்டர் எடுத்துக்கோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது சென்டென்ஸ் வந்து என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியலன்னா பரவாயில்ல. சென்டென்ஸ் இதுதான் சொல்லியாச்சு. அப்போ கேரக்டரான W எடுத்துக்கோ. இன்புட் ஸ்பெசிபிக்கா இருக்கும் போது நீங்க ப்ராசஸிங்கும் ஸ்பெசிபிக்கா தான் சொல்லணும். ஓகே. இப்ப லைன் நம்பர் 5ல கேர் அப்படின்ற வேரியபிள்ல W இருக்கு. அடுத்து என்ன நடக்கும் லைன் நம்பர் 6ல? கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரிங்ல டபுள்ங்கிறது அப்பர் கேஸ்ல இருந்தா நம்பர் ஆஃப் கேபிட்டல்ஸ்ல ஒன்னு ஆட் ஆகும் இருந்தா சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது இருக்கா இல்லையா? ஆமா, W வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு சார். அதனால நம்பர் ஆஃப் கேபிட்டல்ஸ் அந்த வேரியபிள்ல ஒன்னு ஆட் ஆகும் சார். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் கேபிட்டல்ஸ் வந்து 0 அசைன் பண்ணிருக்கோம். அதனால இப்ப இந்த W அப்பர் கேஸ்ல இருக்குங்கிறதுனால நம்பர் ஆஃப் கேபிட்டல்ஸ்ல ஒரு வேல்யூ ஆட் ஆகும். ஓகே, அடுத்து என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் லூப் ஸ்டார்ட் ஆகும் சார். அடுத்த E வந்து ஸ்மால் கேஸ்ல இருக்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இஃப் கண்டிஷன் வந்து அது அவாய்ட் பண்ணிட்டு எல்ஸ் இஃப்க்கு அந்த அதாவது அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அடுத்த கேரக்டர் E, அதுல லைன் நம்பர் 6ல அப்பர் கேஸானு செக் பண்றோம். அது அப்பர் கேஸ் கிடையாது, ஃபெயில் ஆயிரும். அடுத்து எல்இஃப்க்கு வரும். அது லோயரானு செக் பண்ணோம். அது லோயரா இல்லையா? லோயர் சார். அது லோயர் தான். அதனால நம்பர் ஆஃப் ஸ்மால் அப்படின்ற வேரியபிள் வந்து 1 இன்கிரிமெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். அடுத்த ஐட்ரேஷன்ல எல்ன்றது தான் அடுத்த கேரக்டர். அந்த கேரக்டர் அப்பரானு செக் பண்ணோம், இல்ல. அப்புறம் லோயரானு செக் பண்ணோம், ஆமா. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்மால் வந்து 1 இன்க்ரீஸ் ஆயிரும். இப்படிதான் சொல்லணும். சரியா? ஓகே சார். இப்போ உன் ப்ரோக்ராம் ரன் பண்ணு சார். நான் இது எல்ஸ் டைப் பண்ண மாட்டேன் சார். டைப் பண்ணிக்கிறேன் சார். எல்ஸ்ல என்ன போட போற? எல்ஸ்ல இன்வாலிட் இன்புட்னு போடலாம் இருக்கேன் சார். இன்புட் யூசர் என்ன வேணா கொடுக்கலாம்ப்பா. இன்புட் என்ன வேணா கொடுக்கலாம்ல. 5 × 2 = 10. அதுவும் யூசர் இன்புட்டா கொடுக்கலாம். அப்போ மல்டிப்ளிகேஷன் சிம்பிளும் ஈக்குவல் டுவும் தப்புன்னு சொல்ல முடியுமா? யூசர் என்ன வேணா கொடுக்கலாம். விக்கிபீடியால இருந்து ஒரு பேராகிராஃப் அப்படியே காப்பி பண்ணி இன்புட்டா கொடுக்கலாம். இன்வாலிட் இன்புட்லாம் கிடையாது. யூசர் கொடுக்குற எல்லா இன்புட்டும் வேலிட் தான். யூசர் கொடுக்குற இன்புட் எப்போ இன்வாலிடுன்னு நம்ம சொல்லுவோம்னா, இப்ப யூசர் கிட்ட வந்து என்டர் யுவர் ஏஜ்ன்னு கேட்கறோம்னு வச்சுக்கோ. அப்ப யூசர் வந்து 0ன்னு கொடுக்குறாரு அப்படின்னா 0 இஸ் இன்வாலிட். பிறந்த குழந்தை எப்படி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும், ரைட்? சோ அது இன்வாலிட். -10ன்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இன்வாலிட். 150ன்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இன்வாலிட். 150 வயசுன்னு சொல்லி யாருக்காவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இன்வாலிட். சோ அந்த மாதிரி இன்புட்ஸ் தான் இன்வாலிட். யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம இன்புட்டா கேட்கிறோம். யூசர் ஒரு பேராகிராஃபையே காப்பி பண்ணி கொடுத்தாலும், ஒரு மொத்த புக்ல இருக்கிற டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்தாலும் அது எல்லாமே வேலிட். அது இன்வாலிட்னு எப்படி சொல்ல முடியும்? அது எல்லாமே வேலிட். சோ இதுல இல்லாத கேரக்டர் வந்துச்சுன்னா அது இன்வாலிடானா அது இன்வாலிட்லாம் கிடையாது. யூசரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலிடான இதுதான். யூசர் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப்ல எத்தனை ஆல்பபெட் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னா
இதுல ஆல்பபெட் இல்லைன்றதுக்காக நீங்க கொடுத்ததெல்லாம் தப்பு அப்படின்னு ஆயிடுமா? இல்லையா? சோ அப்படிதான் நீங்க பார்க்கணும். எல்லா இடத்துலயும் எல்ஸ் போட்டு இன்வாலிட் கேரக்டர் இல்லைன்னா இன்வாலிட் இன்புட் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா அதை சொல்றதுக்கு முன்னாடி ஏன் சொல்றோம் அப்படின்றத யோசிக்கணும். எல்லா இடத்துலயும் எல்ஸ் தேவைப்படாது. தேவைன்னா நம்ம போட்டுக்கணும். இந்த இடத்துல இதுல இல்லாதது இன்வாலிடான்னு கேட்டா இன்வாலிட்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் அப்படிப்பட்ட ப்ரோக்ராம் கிடையாது. ரைட்? நம்ம ப்ரோக்ராம் வந்து இந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் வேலிடா, இந்த வேர்ட்ஸ்லாம் இன்வாலிடா, அதை நம்ம செக் பண்ணல. சரி, இப்போ உன் ப்ரோக்ராம் ஒரு தடவை ரன் பண்ணிடு. அவுட்புட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருதா? ரன் பண்ணிடு. அவுட்புட் நீ எதிர்பார்த்த மாதிரி வந்ததா? இல்ல சார், எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் சார் காட்டுது. ஓகே, நீ எத்தனை கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்க? ஒண்ணுதான் சார். ரைட். ஆனா அதனால நம்ம அவுட்புட் தப்பு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் டீபக்கிங். ஓகே, இப்போ பிரேக் பாயிண்ட் வை. எப்படி வைக்கிறது பிரேக் பாயிண்ட்? அந்த எந்த லைன்ல பிரேக் பாயிண்ட் வைக்க போறோமோ அந்த லைனோட நம்பர் பக்கத்துல கொண்டு போனோம்னா அந்த காட்டு சார். காட்டு சார். எஸ், லைன் நம்பர் 5ல வை. இப்போ டீபக் பண்ணு. இப்படிதான் பண்ணணும். இதுதான் பிரேக் பாயிண்ட். ஓகே, இப்போ ஒரு தடவை கீழே இறக்கு. அந்த மேல செகண்ட் சிம்பிளான்னு தெரியல, ஷார்ட்கட் வந்து F10 ஃபங்க்ஷன் 10. மேல பிளே பட்டன்லாம் இருக்குல்ல, அதுல செகண்ட் பட்டன் என்னது? ஸ்டெப் ஓவர்னு இருக்கா? அதுதான். அதை பிரஸ் பண்ணு. இப்ப கேர்ன்ற வேரியபிள்ல என்ன இருக்கு? W சார், கேபிட்டல் W சார். ஓகே, இப்ப அடுத்து கொடு, ஸ்டெப் ஓவர் கொடு. வெயிட், இது இந்த லைன் நம்பர் 6 ட்ரூவா இருக்கணும்னு எதிர்பார்த்தியா, ஃபால்ஸா இருக்கணும்னு எதிர்பார்த்தியா? ட்ரூவா இருக்கணும் சார். ஓகே, அது ட்ரூவா இருக்கிறது தான் எக்ஸிக்யூட்டும் பண்ணுது கம்ப்யூட்டர், கரெக்டா? ஆமா சார். நீ நினைச்சதும் கம்ப்யூட்டர் பண்றதும் ஒண்ணு, கரெக்டா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துக்கிறோம், கேப்சர்ல தான் கொடுத்துருக்கேன். அதனால இது ட்ரூவா தான் நினைச்சேன். நீ என்ன நினைச்சியோ அதுதான் உன்னோட ப்ரோக்ராமும் பண்ணுது, கரெக்டா? ஆமா சார். ரைட். ஸ்டெப் ஓவர். இப்போ ஒரு தடவை இப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல. இப்ப கேரக்டர் வேரியபிள்ல என்ன இருக்கு? இப்ப கேரக்டர் வேரியபிள்ல E இருக்கு சார். ஸ்மால் லெட்டர் E இருக்கு சார். ஓகே, இப்ப என்ன நடக்கணும்னு நீ நினைக்கிற? லைன் நம்பர் 6ல இருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி 8ல இருக்கிற கண்டிஷன் ட்ரூ ஆகும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, ரன் பண்ணு. என்ன நடக்குது? அது ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸா நம்ம ஆட் பண்ண நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அந்த அசைன்மெண்ட் வடிவ காட்டுது சார். இப்ப ரைட், நீ சொல்றத நான் வேற மாதிரி சொல்றேன். இது அப்பரா ட்ரீட் பண்ணிக்கிச்சு, வந்தது லோயர் கேஸ். இது அப்பரா ட்ரீட் பண்ணதுனால தானே நம்பர் ஆஃப் கேபிட்டல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. கரெக்டா? ஆமா சார். இத அப்பர் கேஸா கன்சிடர் பண்ணி கேபிட்டல்ஸ், நம்பர் ஆஃப் கேபிட்டல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, ரைட்? why is it doing that? புரியுது சார். இப்ப இந்த கேரக்டர்ல அந்த கேர்ல ஸ்டோர் ஆகிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இது அப்பர் கேஸா மாத்தியா சார் இதுல பண்ணுது. ரைட். அப்போ உன் ப்ரோக்ராம்ல என்ன தப்பு? நாங்க கேர் பக்கத்துல டாட் அப்பர் யூஸ் பண்ணா சார் தப்பு இந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஸ்டாப் பண்ணிக்க. இந்த இடத்துல ப்ரோக்ராம் தப்புன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஸ்டாப் பண்ணிக்க. அந்த ரெட் கலர் பட்டன் போட்டேன்னா ஸ்டாப் ஆயிரும். என்ன பண்ணிருக்கணும்? யார் வேணா ஆன்சர் பண்ணலாம், கணேஷ் மட்டும் கிடையாது. என்ன தப்பு? ஓகே, அப்பருக்கும் இஸ் அப்பருக்கும் என்ன வித்தியாசம்? அப்பர்னா நம்ம கொடுக்குற இது கேரக்டர் வந்து அப்பரா மாத்தும்னா, இஸ் அப்பர்னா அந்த கேரக்டர் வந்து அப்பரா இல்ல லோயரான்னு செக் பண்ணும்னா. இப்ப அது வந்து இஸ் அப்பர்னா
இது வந்து லோயரா இருந்துச்சுன்னா அடுத்தது போயிடும். லோயர் கேஸ் இது கண்டிஷன் போயிடும். அதாவது ஓகே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. இது கரெக்டா இருந்தா பண்ணு, இல்லைன்னா எது ஓகே கரெக்டான கண்டிஷனோ அதுக்கு போ அப்படின்னு. ஓகே. அப்பர்ன்றது வந்து என்ன பண்ணோம்னா கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம். லோயர்ன்றது வந்து என்ன பண்ணோம்னா கொடுக்குற ஸ்ட்ரிங்கை லோயர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம். இட்ஸ் ஆக்ஷன். ரன் அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன். கோ அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன். ஆர் யூ கம்மிங் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா அது ஒரு பூலியன் கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஆர் யூ கம்மிங் அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் இல்லையா? அப்பருக்கு பதிலா இஸ் அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த இஸ் அப்பர் ஃபங்க்ஷன் வந்து தட்ஸ் அ பூலியன் கொஸ்டின். ஏன்னா ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? தட்ஸ் அ பூலியன் கொஸ்டின். அது மேல மவுஸை வை, பூலியன் வருதா? ரிட்டர்ன் வந்து பூலியன் வருதா? சோ வை, மவுஸ் வை அதுக்கு மேல. ரிட்டர்ன் வந்து பூலியன் காட்டுதா? சோ இட் ரிட்டர்ன்ஸ் அ பூலியன். இதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் பண்ணது வந்து இட் ரிட்டர்ன்ஸ், இதுக்கு முன்னாடி போட்டது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுச்சு. இப்ப பண்றது வந்து இட்ஸ் ரிட்டர்னிங் பூலியன். ரைட்? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வந்து எப்படி நம்ம ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னா பிராக்டிஸ். திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும், வேற வழி கிடையாது. நீங்க 1000 தடவை உட்காந்து அப்பர் 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 இஸ் அப்பர் இஸ் அப்பர் இஸ் அப்பர்னு 1000 தடவை உட்காந்து படிக்கலாம். ஆனா அந்த 1000 தடவை படிக்கிறதுக்கு ஒரு தடவை எழுதி டீபக் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான். 1000 தடவை படிக்கிறதும் ஒரு தடவை டீபக் பண்றதும் ஒண்ணுதான். இன்ஃபேக்ட் ஒரு தடவை டீபக் பண்றது வந்து பெட்டர். 1000 தடவை படிக்கிறது ஒரு 10 நாள் கழிச்சு மறந்து போயிடும். ஒரு தடவை டீபக் பண்ணிட்டீங்கன்னா அது பல நாளுக்கு மறக்காது. ஏன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, இது இப்படிதான் ஒர்க் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ அது உங்களுக்கு மறக்காது. இப்ப டீபக் பண்ணுப்பா, இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் டீபக் பண்ணுப்பா. முன்னாடி பண்ணதுதான் அதையே திரும்ப பண்ண போறோம். சார் இப்போ அதில் ஸ்டெப் தரேன் சார் இதில் இப்போ. எஸ். இல்லை ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் கேப்டன் அப்படி வந்து செக் பண்ணு சார் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல. ம். இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கேப்ஷன்றதால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்ல ஒரு நம்பர் இன்க்ளூட் ஆயிடுச்சு சார். ம். அடுத்த ஸ்டெப் ஓவர் பண்றேன் சார். அடுத்த செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் சார். அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு சார். இப்போ அடுத்து இஸ்ல இருக்கிற கண்டிஷன்ல இப்போ அது செக் பண்ணி பார்க்குது. ஓகே. இப்போ நீ நினைச்சதும் கம்ப்யூட்டர் பண்ணதும் கரெக்டா? ஒன்னா? இப்போ கரெக்ட் சார் அது. ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு அந்த சென்டென்ஸுக்கு தேர்ட் கேரக்டர் செக் பண்ணி பார்க்குது சார் ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட. ம். ஃபால்ஸ் ஆயிடுச்சு சார். செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குது ட்ரூ ஆனதால அந்த நம்பர் ஆஃப் ஸ்மால்ங்கிற வேரியபிள்ல ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு சார். ஓகே. இப்போ அவ்வளவுதான், கண்டினியூ பண்ணிரு. மொத பட்டன் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிரு. அந்த பிரேக் பாயிண்ட் எடுத்துரு. இப்போ நீ எதிர்பார்த்த அவுட்புட் வந்ததா? இப்போ வந்துருக்கு சார். ஆனா இதுக்கு முன்னாடி அவுட்புட் வந்து நம்பர் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து 22ன்னு வந்தது. கரெக்டா? ஆமா சார். இப்போ 18 + 1 19 தான் இருக்கு, 22 இல்ல. ஏன் சார் அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு கேரக்டர் இது வந்து கன்சிடர் பண்ணல சார் இந்த இடத்துல அது. ஓகே, வெரி குட். முன்னாடி வந்து ஸ்பேஸ ஒரு கேரக்டரா கன்சிடர் பண்ணிச்சு. இந்த மாதிரி தான் கிராஸ் கொஸ்டின் உங்களுக்கு நீங்களே கேட்கணும். ஓகே, முன்னாடி 22 வந்துச்சு, இப்ப 18யும் 1யும் கூட்டினோம்னா 19 தான் வருது. அப்ப 3 கேரக்டர் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த 3 கேரக்டர் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் வந்து அப்பரும் கிடையாது, லோயரும் கிடையாது, டிஜிட்டும் கிடையாது. தே ஆர் இக்னோர்டு. எனி கொஸ்டின்ஸ்? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா யாருக்காவது? சரி, இப்போ லைன் நம்பர் 1ல இன்புட்டை வந்து மாத்து. 10 × 15 = 150.
லைன் நம்பர் 1ல இன்புட்டை மாத்து. இல்லைன்னா எனிதிங் நான் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு டேபிள் போட்டுக்க. சார் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாமா சார் இதுல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம்? எஸ், அது ஸ்ட்ரிங்கு, நீ என்ன வேணா போடலாம். கொடுத்துட்டேன் சார். இதுல நீ எதிர்பார்க்கிற அவுட்புட் என்ன? இதுல லைன் நம்பர் 6லயும் 8ல இருக்கிற 2 கண்டிஷன்ஸுமே இதுல ஃபால்ஸ் ஆயிடுச்சு சார். லைன் நம்பர் 10ல இருக்கிற ஃபைனல் six அவுட்புட் condition- லைன் நம்பர் 12, 13, 14 அதுல நீ எதிர்பார்க்கிற அவுட்புட் என்ன? இந்த இன்புட்டுக்கு ப்ரோக்ராம்லாம் மறந்துரு. இந்த இன்புட்டுக்கு நம்பர் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் ஸ்மால் லெட்டர் எத்தனை, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் கேபிட்டல்ஸ் வந்து 0 சார். ம். நம்பர் ஆஃப் ஸ்மால் லெட்டர்ஸும் 0 சார். டிஜிட்ஸ்ல வந்து 5 வரும் சார். ஓகே, ரன் பண்ணி பாரு. நீ எதிர்பார்த்தது வந்துதா? ஆமா சொல்லுங்க சார். ரைட், நீங்க எதிர்பார்த்தது வந்துருச்சு அப்படின்னா உங்க ப்ரோக்ராம் கரெக்ட். வேற எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு வகையான இன்புட் கொடுத்தோம், ஒர்க் ஆச்சு. அடுத்து ஒரு வகையான இன்புட் கொடுத்தோம், இதுக்கு இப்போ ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்து வேற வகையான இன்புட். டைம் இஸ் 9:30 PM. இன்புட்டை மாத்துறேன் சார். ம். ஓகே, இதுல நீ எதிர்பார்க்கிற அவுட்புட் என்ன? நம்பர் ஆஃப் கேபிட்டல்ஸ் வந்து 1 வரும் சார் இதுல. ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து 7 வரும் சார். ஓகே, டிஜிட்ஸ் வந்து 4 வரும் சார். ஓகே, ரன் பண்ணி பாரு. நீ எதிர்பார்த்த அவுட்புட் தான் வந்துதா? ஆமா சார். அப்போ உன்னோட ப்ரோக்ராம் கரெக்ட். நம்ம ப்ரோக்ராம் தப்பு, நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வரல அப்படின்னா பிரேக் பாயிண்ட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் டீபக் பண்ணி பார்க்கணும். இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு எப்படி வைக்கிறது, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி டீபக் பண்றது அப்படின்றது இப்போ உனக்கு தெளிவா புரிஞ்சுதாப்பா? சார் புரிஞ்சு. ரைட், கணேஷ்க்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். சரி, ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம்ப்பா. நானும் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.